2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார். 60 முதல் 70 தொகுதிகள் வரை புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேசலாம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. 60 முதல் 70 தொகுதிகள் வரை போட்டி என்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். வணக்கங்க. தனித்து போட்டிங்கிற முடிவை எடுத்திருக்கிறீர்களே, அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டது ஏன்? என்ன காரணம்? இல்ல, அதாவது அரசியல்ல வந்துங்க, ஆக்சுவலா எல்லா அரசியல் கட்சியுமே தனித்துதான் போட்டியிடணும். அதுதான் நியாயம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் துவங்கப்படுகிறார்கள். ஆனா எதை விரும்பியோ விரும்பாமலோ இது தமிழ்நாட்டில், அது இந்தியாவிலே வந்து இப்பொழுது வந்து கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிடுவது என்ற ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்க வந்து 96ல தனித்து போட்டியிட்டு தான் வந்து நான் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றேன். இப்பொழுது தனித்து போட்டியிடுவது எங்களுக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. அது ஒரு பெரிய புதிய அனுபவம் கிடையாது. ஆனா இருந்தாலும் கூட நாங்க வந்து ஒரு கூட்டணியில இடம்பெறுவதற்கு 2019லயும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு கூட்டணி இடம்பெற்ற காரணத்தினால அதிலே தொடர்வதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனா வந்து எங்களுடைய வழி வந்து புதிய தமிழக கட்சி 1996 துவங்கப்பட்டு 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்து அரசியல்ல வந்து ஒரு வலுவாக இருக்கக்கூடிய கட்சி, நிலை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு தெளிவான ஒரு சமூக சிந்தனையோடு களத்தில் செயல்படக்கூடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. எனவே எங்களுடைய கட்சி, அதுவும் குறிப்பாக வந்து கடந்த 4-5 வருடங்களாக நான் வந்து 3000-4000 கிராமங்களில் சுற்றுப்பிரயாணம் செய்து புதிய தமிழகம் கட்சி கிராமந்தோறும் வந்து மிக அளவுக்கு பெரிய அளவுக்கு வலுப்படுத்தி வச்சிருக்கிறது. குறிப்பாக வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், அதே போல புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், டெல்டா மாவட்டங்களில் புதிய தமிழக கட்சி ஏறக்கூடிய 21 மாவட்டங்களில் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாங்கள் வலுவா இருக்கிறோம். எனவே அதற்கு அந்த கட்சியை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய வகையில எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்படணும் நாங்கள் எதிர்பார்க்கிறதில்ல. பொதுவாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க, அந்த கட்சிக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதே போல நாங்கள் வந்து எங்க களம் அமைச்சிருக்கிறோமோ, நாங்க எங்க வருவா இருக்கிறோமோ அங்க வந்து எங்களுக்கு தொகுதிகள் கிடைக்கணுங்க. குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில எல்லாருக்கும் ஊரிலிருந்து உண்மை 98ல இருந்து நான் 7 முறை அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்கிறேன். அதுல வந்து 6 சட்டமன்ற தொகுதியில 3 ரிசர்வ் தொகுதி இருக்குது. அதுல எங்களுக்கு வந்து 1-2 கேட்டோம். அதே போல 7 சட்டமன்ற தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்துல, அதே போல ராமநாதபுரத்துல, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, வால்பாறை, இது போன்ற தொகுதிகளை நாங்கள் வந்து அதிகபட்சமாக கேட்கிற ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு இருந்தாலே நாங்கள் வந்து திருப்தியாக இருந்திருப்போம். அது கொடுப்பதற்கு கூட முன் வரல. அதே போல நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நாங்கள் தென்மன் தமிழகத்துல எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாம திருவிடைமருதூரும், திருப்போரூரும், இது போன்ற தொகுதிகள் ஒதுக்க முன் வந்த காரணத்தினால்தான் அது வந்து எங்களால வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லைங்க. எனவே நாங்க அறிக்கையில நம்மை புறக்கணித்தவர்களை நாம் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. புறக்கணிக்கப்பட்டீங்களா? ஏற்கனவே 2021லயும் நீங்க தனித்துதான் போட்டிட்டு இருக்கீங்க. தற்பொழுதும் அந்த முடிவை எடுத்திருக்கிறீங்க. இல்ல, அதாவது இப்ப 2024 வந்து போட்டோம் இல்லைங்களா? 2021 கூட்டணி தானே இருந்தோம். 2020 கூட்டணி இருந்தோம் இல்லைங்களா? சோ அதனால வந்து அவர்கள் வந்து எங்களை வந்து ஒரு எங்களுக்கு உண்டான கௌரவம் கொடுக்காம புறக்கணிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு இருந்தால் அதை நாங்க புறக்கணிக்கிறதுங்கிறது அதான அரசியல் பார்வையா இருக்க முடியும். எங்களை அவர்கள் வந்து எங்களுக்கு உண்டான இடம் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களை கொடுக்கறதுக்கு முன்வராத போது அவர்கள் வந்து புறக்கணிக்கிறார்கள் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டி இருக்கும். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. நேற்று வரையும் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறீங்க. இந்த பேச்சுவார்த்தையில என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறதாக யார்கிட்டையும் சொல்ல, நண்பர்களுடைய கேள்விக்கு பதில் வச்சோம். அதாவது அவர்கள் வந்து முன் வந்தால் பேசினா ஒரு பதில் சொல்லுவது என்பது வந்து அது எங்களுடைய விருப்பமா இல்ல. ஒரு பத்திரிகையாளருடைய கேள்விக்கு தான் பதிலை தவிர நாங்களா முன் வந்து சொன்ன வார்த்தை என்ன. இறுதியாக உங்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது? கூட்டணியில எவ்வளவு தொகுதிகளை கேட்டிருந்தீங்க? கடைசியா வந்து 7 சட்டமன்ற தொகுதிகள் வந்து
மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து எழுதி வாங்கினாங்க. 7 சட்டமன்றத்தில் நாங்கள் 12 கூட்டத்தில் 7 மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சில தொகுதிகள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த தொகுதியை விட்டுட்டு 7க்கு நாங்கள் குறிப்பிட்டு கொடுத்தோம். அதுக்கு பிறகு மாநில கட்சியினுடைய நிர்வாகி மிக முக்கியமான நிர்வாகி ஒருவர், அது வேண்டாங்க, நீங்க 5 கொடுத்தா நாங்க வந்து ஓகே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எழுதி வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவரிடத்துல எந்த விதமான தொடர்பும் இல்லை. நாங்கள் தொடர்பு கொண்ட முயற்சித்தோம். அவங்க வந்து அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்பும் இல்லைங்க. கடைசியா வந்து எங்களிடத்தில் வந்து 5 என்பது வந்து உறுதி செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டதுங்க. ஆனால் அது வந்து அதுக்கு மேல அவங்க வந்து தொடர்பு கொண்டு நீங்க வாங்க, அந்த நீங்க சொன்னதை ஏத்துட்டோம், நம்பரும் ஏத்துட்டு, நீங்க கூட கேட்ட தொகுதியிலும் ஏத்துட்டோம்னா அவங்க கிட்ட இருந்து கால் வந்திருந்தா அது வந்து அது ஒப்பந்தமாயிருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அவங்க வந்து அதுக்கு பிறகு அவரிடத்துல இருந்து எந்த விதமான கம்யூனிகேஷன் இல்லைங்க. இதே போல திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட நேற்று அழைப்பு விடுத்திருந்தார். புதிய தமிழகம் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்தால், ஆனாலும் நீங்க தனித்து போட்டிங்கிற முடிவை எடுத்திருக்கிறீங்க. அந்த முடிவை பரிசீலிக்கலையா? இல்ல, அவரு என்ன கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலீங்க. நாங்க புதிய தமிழகம் கட்சி வந்து ஏற்கனவே வந்து கடந்த 2021ஆம் தேதி வந்து மதுரையில் நடந்த பெற்ற கூட்டம், எங்களுடைய கூட்டம், அதே போல 25, 26 நிர்வாகிகளுடைய கூட்டத்துல சரி நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கு வர்ற போது நம்ம அதை விட்டுக் கொடுக்காம கட்சியினுடைய மதிப்பை காப்பாற்றுறது, மக்களுடைய மதிப்பை காப்பாற்றக்கூடிய வகையில நாம தனித்து போட்டிடலாம் என்ற முடிவு வந்து நான் அறிவிச்சிருக்கிறேன். அப்படி சகோதரர் வந்து அறிவித்ததாக வந்து நான் பார்க்கல. நேற்று வந்து முழுமையாக 10 மணி வரை கூட்டம் இருந்தது. அவருடைய அழைப்புக்கு நன்றி. அதுதான் சொல்ல முடியும். பாக்கி வந்து இன்றைய முடிப்படி நாங்கள் வந்து தெளிவாக வந்து புதிய தமிழ் தனித்து போட்டியிடுவது என்று முடிவு செஞ்சிருக்கிறோம். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்ற முடிவினை அறிவித்திருக்கிறது புதிய தமிழகம் கட்சி. 60 முதல் 70 தொகுதிகள் வரை புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்று அதன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்திருக்கிறார்.